அழிகிறவனு தெரியும். அவன் வந்து சொல்றான், எகிப்து அழியுது, எகிப்து அழியுது. இந்த ஒரு மனுஷன், இந்த ஒரு மனுஷன், இந்த மோசே தான் இந்த எகிப்துல பயந்து ஓடினவன். ஆமே. இன்னைக்கு சில காரியத்தை கண்டு பயந்து ஓடுறோம்ல, கர்த்தருடைய தீர்மானம் என்ன தெரியுமா? அதை உங்களை வச்சு அடிக்கும், உங்களை வச்சு மேற்கொள்ளும். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அதற்கு என்ன தேவை? தேவனுடைய கோலை எடுக்கணும். தேவனுடைய கோலை எடுக்க நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் இந்த மோசே செய்ததை குறித்து எபிரேயர் 11 அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 24, 25, 26 வசனங்களிலே. 1, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். நான் கர்த்தருக்காக நிக்கணும், அதற்கு எது எனக்கு தடையா இருக்கிறதோ அதை வந்து நான் விடது மட்டும் இல்ல, அதை நான் என்ன செய்யணும்? வெறுக்கணும். பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் இருப்பதை அவன் வெறுக்கல அப்படின்னா அவன் யாரை வெறுக்க நேரிட வேண்டி இருக்கும் தெரியுமா? கர்த்தர்ல 2வது இஸ்ரவேலர் அவன் வெறுக்க வேண்டி வரும். பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் இருப்பதை அவன் ஏன் வெறுத்தான் அப்படின்னா அவன் இஸ்ரவேலரை நேசித்ததுனால. பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் இருப்பது அவன் வெறுக்கல அப்படின்னா அந்த பார்வோன் செய்ய வேண்டிய அனைத்தையும் இவனும் செய்ய வேண்டி வரும். பார்வோன் சூரியனை வழிபடுவான், இவனும் சூரியனை வழிபட வேண்டி இருக்கும். சில காரியங்களை அதாவது நல்ல புரிந்து கொள்ளும். மோசேக்கு இன்னும் கர்த்தரை குறித்த அறிவு சரியாக இல்லை. அதனாலதான் முதல்ல கேட்கும் போதே, ஆண்டவர் உங்க பேர் என்னெல்லாம் கேட்கிறான். அவன் ஆண்டவரை குறித்த ஒரு வெளிச்சம் இருக்கு, ஆனா ஒரு தெளிவான வெளிச்சம் இல்லை. ஆனாலும் மோசே வேண்டாம். இன்னைக்கு சில காரியங்கள்ல அதாவது என்னைக்கு இந்த பூமியில எந்த அளவு உயர்வு வர 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 என்ன ஆயிரும் அப்படின்னா நிறைய சோதனைகளும் வரும். எவ்வளவுக்கு நீங்க உயர்த்தப்படுறீங்களோ அவ்வளவு சோதனை வரும். சில இடத்துல போய் நிக்க வேண்டி வரும், சில இடத்துல போய் கொஞ்சம் தலை குனிய வேண்டி வரும், தலை குனினா வழங்க வேண்டி வரும். உயர்வு வர 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 சோதனைகள் வரும். ஆமே. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை வந்து தானியேலுக்கு பாருங்க, தானியேலுக்கு பாபிலோன்ல உயர்வு வந்தது. கூட வந்து ஒரு சோதனை என்ன தெரியுமா? ராஜாவுடைய போஜனம் வைக்க, ராஜா போஜனத்துல திராட்சை ரசம் இருக்கும். ராஜா போஜனங்கள் விக்கிரகத்துக்கு, அந்த காலத்துல விக்கிரகத்துக்குன்னு அவங்க அவ்வளவு பெரிய கொண்டாட்டமா பண்ணுவாங்க. அவ்வளோ அத விக்கிரகத்தை வழிபடலைனாலே அக்னி சூளையில போட டீம். அப்ப அதுக்கு படைச்சதுதான் வைப்பாங்க. உயர்வு வரும்போது வந்த சோதனையை பாருங்க. ஆமே. அது இது விக்கிரகத்துக்குன்னு தெரிஞ்சதும் தானியேல் மனதில் ஒரு தீர்மானம் பண்ணிட்டான், இதை நான் வந்து என்ன செய்யக்கூடாது, தொட்டவே கூடாது, என்னன்னாலும் பரவாயில்ல, இதை தொற்றவே கூடாது. நம்ம லைஃப்ல வந்து அந்த உயர்வு போக 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 அந்த உயர்த்தின வரை நம்ம அந்த இடத்துல மறக்கிறோம், கொஞ்சம் அப்படி தள்ளி வைக்கிறோம். மறக்கல, கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். இந்த மோசே முதல் செஞ்சதே என்ன தெரியுமா? இந்த அடையாளம் எனக்கு வேண்டாம், நான் தேவனுடைய தொழிலாளியாய் மாறணும்னா சில அடையாளத்தை வேண்டான்னு வைக்கணும். எப்படிங்க இருக்கும்? பார்வோனுடைய செங்கோலை பிடிக்க வேண்டிய கை மேய்ப்பனுடைய கோலை கையில வச்சிட்டு இருக்குது. மோசையை பார்த்து உலகம் சொல்லும் வாழ தெரியாதவன், பரலோகம் சொல்லும் ஆழ பிறந்தவன். ஆமா, உலகம் என்ன சொல்லும்? வாழ. பரலோகம் என்ன சொல்லும்? ஆழ பிறந்தவன். கர்த்தர் அப்படிதான் நம்மை வைத்திருக்கிறார். மனிதனை தேவன் சிருஷ்டித்து என்ன சொன்னார்? வாழ்ந்து கொள்ளுங்கள் சொன்னாரா? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னாரா? ஆண்டு கொள்ளணும்னா சிலதை வெறுக்கணும், வேண்டாம். ஃபாதர் அழகா பாடி இருக்காங்களா? ஆமே. உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ். இன்னொரு விஷயம் என்னன்னா, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை மோசே மட்டும் வெறுக்கலன்னு வைங்களேன், அடுத்த பார்வோனா யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க?
மோசே இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா மோசைக்கு அவ்வளவு ட்ரைனிங் கொடுக்கப்படுது. வாக்கிலும் செயலிலும் ஒரு பார்வோன்னா அப்படி இருக்கணும். பார்வோன் ஸ்தானத்துல வரவன் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கணும். மோசையை எல்லாத்துலயும் ட்ரெயின் பண்றாங்க. 40 years மோசையை எல்லாத்துலயும் ட்ரெயின் பண்றாங்கன்னா பார்வோனுடைய குமாரத்தி மைண்ட்ல செட் பண்ணிட்டா இவன் தான் அடுத்த பார்வோனா தூக்கி வச்சு உட்கார வச்சிடணும். சில ஸ்திரீகள் சில நினைச்சிட்டாங்கன்னு வைங்களேன். ரெபேக்காள் நினைச்சாங்களே எப்படியாவது யாக்கோபுக்கு தான் வாங்கிடணும், எப்படியாவது வாங்கிடுவாங்க. இல்லைன்னா கண்ணீர் அவங்களுக்கு மட்டும் கண்ணுல இருந்து மூக்குல இருந்து வரும். அப்ப மோசே ஒருவேளை இதை வெறுக்கல அப்படின்னா பார்வோன் என்ன செய்தானோ அதை மோசே என்ன பண்ணிருக்கணும்? கண்டினியூ பண்ணிருக்கணும். மோசே வெறுக்கலைன்னா அதை கண்டினியூ பண்ணியிருப்பான். பவுல மாதிரி சொல்லிட்டு இருப்பான், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். இன்னைக்கு நம்ம இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். நன்மை செய்யுங்கிற ஆசை இருக்கு மனசுல, ஆனா என்ன பண்ண அப்படி போகும்போது ஆமே விரும்புகிறதை செய்யாமல், விரும்புறதை செய்யணுமா, விரும்பாததை வெறுக்கணும். நம்மை குறித்த தேவ திட்டம் பெரியது. இன்னைக்கு கர்த்தர் இந்த 4 தொழிலாளி கர்த்தர் எழுப்பினார்ல, கர்த்தர் உங்களை அப்படி பார்க்க விரும்புறார். நேற்று இந்த ஒரு வெளிச்சத்தை ஆவியானவர் தரும்போது, ஆண்டவரே ஆமா ஆண்டவர் நீ ஏன் இன்னொரு ஆள் வரணும்னு பார்த்துட்டு இருக்கிற? யாராவது என் குடும்பத்துல ஒரு ஜெபம் பண்ண மாட்டாங்களா? யாராவது என் குடும்பத்துல எனக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாங்க? யாராவது நீ ஏன் பார்த்துட்டு இருக்கிற? நீ ஏன் எழும்ப மாட்டேங்கிற? ஆமென். உனக்கு வேண்டிய ஆரோனை நான் தருவேன். ஆனால் மோசே, நான் உன் வாயோடு இருக்கிறேன். சிலதை உன்னை கொண்டுதான் நான் செய்வேன், உன்னை கொண்டுதான் நான் பேசுவேன். நீதான் எழும்பணும். அவன் வெறுக்கிறான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோட, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபெலோஷிப், ஃபெலோஷிப். எனக்கு இவங்க ஃப்ரெண்ட், அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் சூப்பர், நம்முடைய ஃபெலோஷிப். ஆமே. அதனால சில காரியத்தை மோசே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பார்வோனுடைய குமாரத்தின் மகன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? அரண்மனை எப்படி இருந்திருக்கும்? என்ன விருந்து! அங்க இருக்க வேண்டிய ஆளு இங்கே உட்கார்ந்து இருக்கிறார். ஏன்? நான் தேவ திட்டத்துக்குரியவன், நான் தேவ திட்டத்துக்குரியவன். இந்த நாளில் ஒருவேளை உங்களுக்கு இந்த செய்தி வித்தியாசமா இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கலாம். கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான், நீ இந்த தொழிலாளியா எழும்புறது வரைக்கும் உன் குடும்பத்தில் எழும்பி இருக்கிற சத்துருவின் கொம்பு விழாது. நீ எழும்பிட்டேனா மீதி நான் பார்த்துக்கிறேன். ஆமே. ஆண்டவர், நான் எப்படி நான் பயந்து ஓடனவில்லை, எனக்கு அதெல்லாம் விஷயம் கிடையாது. உன் கையில என் கோல் இருக்கணும். இதான் அவருடைய கோல். இத கையில எடுக்கணும்னா இந்த கையில இருக்கிற சிலதை உதறணும். வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே, வேண்டாத ஆண்டவா வைக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், மீண்டும் மாட்டு மடியட்டுமே. ஆமென், ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒரு காரியத்தை ஆண்டவர் விடணும்ட்டாரு. அந்த காரியத்தை நம்ம வெறுக்கலன்னு வைங்களேன், அதை நம்ம தள்ளி வைப்போமே தவிர விட மாட்டோம். தள்ளி வைப்போம், விட மாட்டோம். அந்த காரியத்தை நம்ம வெறுக்கலைன்னா தள்ளி வைப்போம். இப்ப பேதுரு, ஆண்டவர் என் பின்னாடி வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாட்டுவேன்னு சொன்னார். பேதுரு என்ன பண்ணாரு? படகையும் வலையும் விட்டு விட்டு அல்ல, விட்டு விட்டு வரார். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு
3 நாள் கழிச்சு இப்ப பேதுரு சொல்றார், நான் மீன் பிடிக்க போறேன். எந்த போட்ல போயிருப்பார் நினைக்கிறீங்க? கொஞ்சம் பாஸ்டர் வராரு, பின்னாடி ரூமு கொண்டு போயாச்சு. பாஸ்டர் போயாச்சு, எடுத்து ஃப்ரெண்ட்ல வை, கொஞ்சம் அப்படி தள்ளி வைத்து 3 வருஷம் அப்படி தள்ளி வச்சார். சும்மா மீன் பிடிக்க போறேன்னா நீந்தியா போய் எடுத்துட்டு வருவாங்க? பாட்டி படகுல ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். வலை போட முடியல. 3 வருஷம் ஆச்சு. அவர்கள் ஒரு மீனும் பிடிக்கவில்லை. ஆனா எலியா கூடுவார் பாருங்க. எலிசா என்ன தெரியுமா, இன்னும் வாரேன். உழுது கொண்டிருந்த காளைகளை வெட்டி நல்ல ஒரு பிரியாணி 1 மணிக்கு சொல்லும் போதும் சரி, நல்ல ஒரு சாப்பாடு. அந்த ஏர் என்ன பண்றாரு தெரியுமா, உடைச்சி விறகாக்கிட்டார். ஆமென். அவங்க கையில தான் சால்வை வரும். வேண்டாம், சிலது வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எழும்பாத வரைக்கும் சத்துரு நின்றுட்டு தான் இருப்பான். அந்த 4 தொழிலாளிகள் வர்றது வரைக்கும், ஆண்டவரே எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் இப்படியே கேட்டுட்டே இருப்போம் வாழ்க்கை ஃபுல்லா. எந்த மட்டும் இறங்காதிருப்பீர், வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே கேட்டுட்டு இருக்க போறோமா?